ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு அனுப்புங்க. பட் மக்கள் நினைச்சா கொண்டு வரலாம், ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம். நிறைய இந்த வீடியோஸ்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. கொடி வந்து அடுத்த எலெக்ஷன்ல அவர் வந்து கொஞ்சம் பேருக்கு இதனால கொஞ்சம் ஒரு மனக்கசப்புகள் வரலாம். நமக்குள்ள மனக்கசப்பு இல்லை, நம்ம எல்லாம் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். ஸோ அதனால நிறைய எத்தனை பேருக்கு உங்களால் அந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேர் கண்ணில் பட முடியுமோ அந்த அளவுக்கு. இவங்ககிட்ட வந்து ஒரு தடவை போய் சேர்ந்தா போறாது, பல கோடி தடவை போய் சேரும்போது தான் வந்து அதுக்கான மாற்றங்கள் வரும். உலகத்துல எல்லா நாடுகளிலும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. நம்ம நாட்டிலே அப்படி நடக்குங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அப்பா என்ன டிசம்பர் 6ஆம் தேதி சாட்டர்டே வந்து ஒரு வீடியோ நான் வந்து வெளியிட்டிருந்தேன். அது உடனே வந்து டிலீட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அதில் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குது. பாதிக்கு அப்புறம் என்னுடைய சவுண்டு கேட்காம அப்படி ஏதோ ஒரு சம் டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்துச்சு. ஸோ அதை ரீகெயின் பண்ணி திரும்ப போடலான்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு திரும்ப போடலான்ட்டு இருக்கிறேன். பட் அதில் நான் சொல்ல வந்தப்போ ஒன்று ரெண்டு பேர் தான் அதில் அவங்களுக்கு அது இதுவே புரியாது. அது எதை பற்றியான வீடியோன்னா ஃபெசிலிட்டிஸ். இப்போ நம்ம தமிழ்நாடெல்லாம் எவ்வளோ வளர்ந்த நாடுகள், இன்னமும் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு வீடியோ தான். ஏன்னா நான் நினைக்கிறேன், நான் அது போடுறதுக்கான ஆள்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அவங்க வந்து 35 இயர்ஸ் ஆகிட்ட அவங்க ப்ரைமரி கேர் சென்டரில் நர்ஸாக இருந்தவங்க. ஒட்டுமொத்தம் 5000 பாப்புலேஷன் அவங்களுக்கு கீழே. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால தான் இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஊரில் வந்திருக்குது, இல்லைன்னு இல்லை. பட் என்னுடைய ஆதங்கம்லாம் இது காணாது. ஏதோ வந்து ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டா அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக, அப்படி அது மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, இப்படி கமெண்ட்லாம் போடுறாங்கல்ல, நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் பார்க்கலாமா இருக்கலாம். ஓகே, உங்களை விடுங்க. ஒரு அரசியல்வாதி வந்து தன்னுடைய குடும்பத்தோடு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதாவது அவங்களுக்கு எமர்ஜென்சி வரும்போது போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான அந்த வசதிகள் இல்லை. நான் சொல்ல வர்றதெல்லாம் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரே மாதிரியான வசதி இருக்கணும். எல்லா தரத்து மக்களும் போய் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறக்கு மாதிரியான ஒரே மாதிரியான உயர்தர மருத்துவம் வேணும். அது வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக முடியும். அது மட்டும் இல்லாமல் கல்வியும் அதே மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸே நிறைய ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆகணும். அந்த எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து எல்லா கல்வியெல்லாம் உயர்தரமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து இப்போமே நம்ம பேசுனா தான் வரும் மக்களே. அதுக்குன்னு சொல்லிட்டு சங்கடப்படாதீங்க. இதில் யாரையும் குறைச்சி சொல்கிறேன் கூட்டி சொல்கிறேன் கிடையாது. அதை பற்றியான வீடியோ தான் அது. நான் அது டெக்னிக்கல் ஃபால்ட்டு சரியானது, நான் அதை உங்களுக்கு போட்டு விடுவேன் பாருங்க. என்ன தமிழ்ச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் இருப்பீங்க, நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நானும் இல்லை சூப்பராக இருக்கேன் மக்களே. நீ சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா என் மக்களே நாங்கள் வெளியே கிளம்பியாச்சு. எனக்கு ஆண்டன் பேரில் கொடுக்கணும். ஓகே, அவன் பெரிய ஆளாயிட்டான். அதனால் அவனை இப்போ மாஸ்டர் இல்லை மிஸ்டர் ஆகிட்டான் அவனுக்கு, கேட்டிங்களா? ஸோ அதனால் வந்து அவனை போய் கூப்பிடணும். பட் போகிற வழியில் ஒரு சில காரியங்கள் கொஞ்சம் மனசு விட்டு பேசலாமேன்ட்டு அக்கா நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் போகும்போதே பேசுகிறேன். இல்லைனா வந்து நமக்கு வந்து உட்காந்து பேசி எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு மல்டி டாஸ்க் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, உங்கள் பாருங்க எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. ஒரே குளிரும் கும்மளமா இருக்குதானே. வந்து இந்த ஊரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா மழை பெய்தா கொஞ்சம் குளிர் வந்து கம்மியாகும். அதே மாதிரி நேற்றுக்கெல்லாம் நல்லா மழை பெய்துச்சு, அதனால கொஞ்சம் குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படிதான் நம்ம ஊர்லலாம் குளிர் வந்து கூடும் மழை பெஞ்சா. ஆனால் இங்கே அப்படி இல்லை, கொஞ்சம் கம்மியாகும். பார்த்தீங்களா, எல்லாம் டெலிவரோ அது இதுன்னு போட்டு வாங்கி தான் சாப்பிட்றாங்க. யாரும் வீடுகளில் குக் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன செய்யறதுக்கு. ஓகே, இது சூப்பராக இருக்குது பாருங்கள் எங்கள் ஊருடைய இது. இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட நான் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்ல ஆட்கள் அதை வந்து நீங்க என்ன கம்பேர் பண்றீங்க, என்ன எங்க நாட்டுல இல்லாததான் உங்க நாட்டுல கிடைக்க போகுது, இது என்னது எப்ப பார்த்தாலும் வந்து ஒரே பொங்கச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. பொங்கச்ச கிடையாது. பொங்கச்சன்னு என்னது தமிழ்ல? தற்புகழ்ச்சி இல்லைன்னா புகழ்ந்து அப்படின்னு சொல்றாரு. சில நல்ல காரியங்களும் இந்த நாடுகளில் நான் இருக்கிறது வந்து என்ன இப்போ தெரியாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நான் இருக்கிறது வந்து லண்டனில் இருக்கிறேன். ஸோ லண்டனில் வந்து இங்கே உள்ள நல்ல காரியங்கள் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும்போது ஐயோ நம்ம நாட்டில் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. இப்போ ஒரு பிள்ளை நல்ல உடுப்பு கொடுத்துட்டு போகுதுன்னு வைங்க, அப்போ நம்ம இந்த உடுப்பு நம்ம பிள்ளைக்கு வைக்கப்பட்டாலும் நல்லா இருக்குமே நினைக்கிறது உண்டு. அதே மாதிரி தான், வேற இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என்ன ஆனால் ஒரு சிலருக்கு உடனே அது வந்து தப்பாக தோணுது. ஓகே, இப்போ காப்பியை வாங்கி குடிச்சுக்கிட்டு பேசலாம். எனக்கு அவ்வளவு காப்பிக்கான ஒரு வெறியே வந்துருச்சு இப்போ.
எல்லா மரத்தில் உள்ள எல்லா இலைகளும் கீழே உளுந்து இப்போ வந்து இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கரெக்டாக வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாம் டேக்ஸ் வாங்குறாங்க. அது டேக்ஸ் வாங்குறதுலாம் கூடுதல் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தால் கூட வாங்குற காசுக்கு அட்லீஸ்ட் பாதி காசுனாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. கூட்டி எல்லாம் சைடில் தள்ளி விட்டு அது அந்த மாதிரி வந்து பண்ணுறதுனால தான் எல்லா போக்குவரத்துல இளைஞர் இல்லாமல் போக முடியுது. ஆட்கள் போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இடைஞ்சல் இல்லாமல் இருக்குது. பார்க்க அழகா இருக்குது, சும்மா இல்லை, அப்படியே அழகா இருக்குது. நம்ம கண்ணுக்காக எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ண முடியுது. bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கும் சூப்பரான ஒரு வரதை வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆண். இவங்களுக்கு வயது 30, ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஹெச்ஆராக பிரிட்டிஷ் ஏர்வேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க டிவோர்ஸ் ஆனவங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM2025101550 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களுடைய முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகள் வந்தடைய நம்முடைய வாழ்த்துக்கள். இது வீட்லயும் பிரச்சனை, வெளியே வந்தா ரோட்லயும் பிரச்சனை இருக்கும் போதுதான் மனசு வந்து எங்கேயோ போகுது. வீட்டுல பிரச்சனை இருந்தா வெளியில வந்து ரோடுகளெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, வீதிகள்லாம் நல்லா இருக்குது, நல்ல ஒரு சுத்தமான காத்து வருது. அதெல்லாம் இருந்தாலே வந்து வீட்டுல உள்ள பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும். அப்படித்தானே? ரெண்டு பக்கம் பிரச்சனை, மனுஷன் எங்கதான் போவோம். அதுக்குதான் சொல்லுது. அது கேட்டீங்களா? சூப்பரா இருக்கு பாருங்க, அந்த கலரே ரொம்ப அழகா இருக்கு. வீடு பாரு எப்படி இருக்கு. அப்பா என்ன அழகா இருக்கு, வுட் வியூ. இதெல்லாம் பெரிய பெரிய பங்களோக்கள், நல்ல மில்லியன் கணக்கில் இருக்கும். ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் பவுண்ட்றதுனா வாங்கலாம். ஓகே, ஆஸ்டா வந்துட்டோம். ஸோ ஆஸ்டாவில் போய் இங்கே வந்து கிரெக்ஸ் இருக்குதுல்ல, இந்த கிரெக்ஸில் போய் ஏதாவது ஒரு காப்பியை வாங்கிட்டு வாங்க. சரிங்களா? மீல் டீலு, ப்ரீமியம் மீல் டீல் எல்லாம் கொடுத்துருவாங்க. 4.92க்கு எவ்வளோ சூப்பரான சாப்பாடு சாப்பிட்றலாம். உனக்கு வேற எது வேணுமா? காஃபியோட சேர்த்து ஒன்றும் வேண்டாம். நான் இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போகிறனால எனக்கு வேண்டாம். ஓகே, எப்படின்னா காஃபி குடிச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம இங்கேருந்து வீடியோ போடும்போது, யூகேலேருந்து நம்ம வீடியோ போடும்போது சில இங்கே உள்ள நல்ல காரியங்கள், இங்கே உள்ள நல்ல காரியம்னு சொல்லும்போது மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து வேர்ல்டு கிளாஸுங்கிறத விட ரொம்ப ஒரு சீப்பான ஒரு காரியம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து நம்ம இங்கே உள்ள நல்ல காரியங்களை சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ நான் வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறேன், இல்லை வந்து நான் வந்து இங்கே பெரிய இதில் இருக்கிற மாதிரியும் எனக்கு வந்து ரொம்ப தற்பெருமை அப்படி இப்படின்லாம் வந்து கொஞ்சம் பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. பட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நான் என்ன ஒரு வீடியோவில் ஒரு கம்பேரிசன் மாதிரி தெரியலாம். அது இங்கே உள்ள சில காரியங்களை சொல்லும்போது ஒரு ஆதங்கத்தினால தான் சொல்றது. எப்படியாவது வந்து இதெல்லாம் வந்து போய் ஊருக்கு கொண்டு சேர்த்துற மாட்டாங்களா, இப்படிலாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கு. ஏன்னா நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிக்காக என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேரே பாருங்க. இப்போ NHS நேஷனல் ஹெல்த் சர்வீஸ்ன்னு சொல்லும்போது நிறைய பேர் இதில் வந்து இப்போ சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப புவர் அப்படி இப்படிலாம் சொல்வீங்க. பட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பார்க்குறதெல்லாம் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பட் அதில் வந்து எத்தனை பேர் வந்ததில் எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க, மோர்டாலிட்டி பார்க்கணும். அதாவது எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அந்த இம்ப்ரூவ்ட் மெடிக்கல் கேர்னால எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணி பார்த்துட்டு தான் வந்து ஒரு இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருத்தை வந்து இது பண்ண வைக்க முடியும். நான் வந்து நேரடியாக பார்த்துட்டு இருக்கனால சொல்கிறேன். அவ்வளோ ஒரு சர்வீஸ். அதாவது நீ உனக்கு டயபெட்டிக்னா என்னது, கண்டிப்பாக வந்து ரெகுலர் செக்அப் இருக்கணும். ரெகுலராக நம்ம வந்து பிளட் சுகர் செக் பண்ணணும், கண்ணு செக் பண்ணணும், கிட்னிஸ் செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரெகுலராக செக் பண்ணணும். இது நாட்டை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. நம்ம போகிறோமோ இல்லையோ வீட்டுக்கு லெட்டர் வரும். நான் பல தடவை சொல்லியிருப்பேன், வீட்டுக்கு லெட்டர் வரும். வீட்டுக்கு லெட்டர் வந்து நீ வந்து போய் செக் பண்ணலைன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன ஃபைனு. இது வந்து டயபெட்டிக்ஸ் மட்டும் இல்லை, கேன்சர் பேஷண்ட்ஸ் ஒரு தடவை கேன்சர் வந்துருச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோலரெக்டல் கேன்சர், நம்மளுடைய கோலரெக்டல்னா தமிழில் என்னது, நம்ம குடலில் கேன்சர் வருதுன்னு வைங்க, அதுக்கெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து கொலனோஸ்கோபி செஞ்சுட்டே இருக்கணும். கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதும் 1 வருஷம் அப்புறம் 5 வருஷம் சர்வைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது செஞ்சுட்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம போனாதான் செய்வாங்க, 1 வருஷம் கழிச்சு நம்ம 5 வருஷம் கழிச்சு போனாதான் பண்ணுவாங்கன்னு கிடையாது.
கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம போகலைன்னா வந்து இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் பேஷண்ட் வந்து இப்போ போய் அந்த கொலனோஸ்கோப்பி பண்ணலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபைனு. பேஷண்ட்டே இல்லை, நீ ஏன் அவனுக்கு வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லலை, நீ ஏன் அவனை வந்து கூட்டிகிட்டு வரல, நீ ஏன் அவனை ஒரு தடவைக்கு 10 தடவை கூப்பிடல, அப்போ நீ ஒழுங்காக அவன்கிட்ட சொல்லலை, அவனுடைய உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல் இனியும் வரலாங்கிற அந்த மெசேஜை நீ அவனுக்கு கொடுக்கல, அதனால தான் அவன் வந்து இந்த கொலனோஸ்கோப்பிங்கிற அந்த இதை பண்ணுறதுக்கு அவன் வரல அப்படிங்கிறது வந்து இங்கே சொல்கிறாங்க. இங்கேருந்து வீடியோ போடுற ஆட்களுமே அப்படி தான், ஐயோ எங்களுக்கெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு வைரல் ஃபீவர் வந்தால் அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்க மாட்டாங்க, சூப்பர் பக் வராமல் உங்களை நம்மளை வந்து பாதுகாக்கிறது வந்து மக்களுக்கு வந்து அதுவே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆகிப்போச்சு. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு இல்லை. பட் the care that they give, என்ன அந்த அப்பாயின்மெண்ட், ஃபாலோ அப்ஸ் அப்பாயின்மெண்ட், பிரஸ்ட் கேன்சர் பாத்வே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நமக்கு வந்து கேன்சருங்கிற ஒரு நோயினுடைய ஏதாவது ஒரு அறிகுறியோட நம்ம டாக்டர்கிட்ட போயாச்சுன்னா, ஜிபிகிட்ட போயாச்சுன்னா, they have to put you on a 2-week waiting list. they have to refer you. அந்த ஒரு 2-week பாத்வேல உங்களை ரெஃபர் பண்ணணும். அதாவது 2 வாரத்துக்குள்ள வந்து நீ ரெஃபர் பண்ணி உனக்கு வந்து என்ன நோய் இருக்குங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ அந்த ஒரு பாத்வேல தான் இங்கே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இதை பற்றி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இதே தான் நம்ம ஊர்லேயே இருக்குது. பிஹெச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் தான், பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ்லாம் நம்ம ஊரில் எத்தனையோ இருக்குது. நாளைக்கு இப்போ ப்ரைமரி கேர் சென்டர்ஸ்லாம் எவ்வளவோ இருக்குது. ஸோ இந்த இதை வச்சுட்டு இந்த மாதிரிப்பட்ட இப்போ இங்கே வர்றாங்க, யூகேக்கு வர்றாங்க, எத்தனையோ தலைவர்கள். இப்போ ரீசெண்டாக ஸ்டாலின் வந்தார், அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சாளர்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க, அந்த கோபிநாத் மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் வருவாங்க. ஓகே, நம்ம ஊரில் நிறைய காரியங்கள் நல்லா இருக்கு, நம்ம எல்லாமே நல்லா சொல்ல வேண்டியதான். பட் இவங்கெல்லாம் வந்து இவங்க என்ன அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இவங்களோட நல்ல காரியங்களை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது மக்களுக்கு பயனாக இருக்குங்கிறது தெரியல. அதனால தான் நம்ம ஒரு வீடியோஸ்லேயும் நம்ம வந்து இதை போடுறது. இது மெடிக்கல் கேர்லேயே இவ்வளோ இது இருக்குன்னா, எஜுகேஷன் இதில் இனி இது எவ்வளவோ வந்து எஜுகேஷன். இப்போ நம்ம ஊர்லேயே வந்து எஜுகேஷன் நல்லா தான் இருக்குது. அதாவது நான் அப்படி நான் கம்பேர் பண்ணலாங்க. ஃபெசிலிட்டிஸ் எல்லாருக்கும் வந்து கிடைக்கிற மாதிரி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு இது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விஜய் வந்து ஏதோ பேசினப்ப சொன்னாப்புல, நான் எல்லா வீட்லேயும் கார் இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கனவு அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க, என்னடா ஒன்றும் இல்லாதவன் வந்து என்னடா கார் இருக்குன்னு சொல்கிறாரு, சரியான ரோடே கிடையாது போகிறதுக்கு கார் இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதெல்லாம் தான் விஷன். ஓகே, அதெல்லாம் தான் விஷன். லைக் கார் ஒரு வீட்லேயும் கார் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ கார் வந்து இப்போ லக்ஸரியாக வந்து பல பேருக்கு தெரியாட்டாலும் ஒரு சிலருக்கு அது மிகப்பெரிய லக்ஸரி தான். ஒரு வீட்டில் ஒரு கார் இருக்குன்னா அங்கே எவ்வளோ சம்பாத்தியம் இருக்கணும், கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேலே ஒரு சம்பாத்தியம் போனால் தான் அங்கே கார் வாங்க முடியும். அப்போ ஒவ்வொரு வீடு அந்த அளவுக்கு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு பணம் புரளக்கூடிய வீடுகளாக இருக்கணுங்கிறதான் வந்து விஜய் பேசியிருப்பாருன்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும், காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். விஷன்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாருக்கும். You have to come to other countries and implement. இங்கே வந்து நம்ம இங்கே என்னெல்லாம் இருக்குது பார்க்குறாங்க. விஜயை பொறுத்தவரை விஜயோடைய மாமியார் விட இதுதான். I would like him to come and see what the infrastructures we have. அதுக்கு நான் வந்து குறை சொல்கிறேன்னா, நம்ம ஊர் டாக்டர்ஸ் அதில் அவங்கெல்லாம் எக்ஸலண்ட் இல்லை, அதெல்லாம் வந்து எக்ஸலண்ட் தான். டாக்டர் இருக்கிறாரு, சர்ஜரி இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஹை குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அது எல்லாருக்கும் இது கிடைக்குதா? இந்த நாடுகளில் குறிப்பாக யூகேல பார்த்தீங்கன்னா அந்த நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸுங்கிற அந்த ஒரு இது அமைப்பினுடைய நோக்கமே என்னென்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போயாச்சுனாலே வந்து பாமரனுக்கும் ஒரே பெட்டு தான், பெரிய
என்ன பட்டம் பெற்று பயங்கர சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே பெட்டு தான். இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் இன் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரிப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எந்த அளவுக்கு நலிவடைஞ்ச நிலைமையில் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொண்டு வராங்க, பட் இருந்தால் கூட இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேவை. ஒரு 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 டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது? இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்லக்கூடியதே ஆசாரிபள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி தான். ஓகே, அதுக்கப்புறம் இல்லாத ஆஸ்பத்திரிலாம் அதோட சின்ன சின்ன ஆஸ்பத்திரி தான். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு கவுண்டி அப்படின்னு இருந்தாலே வந்து அங்கே வந்து நிறைய ஆஸ்பத்திரி இருக்கும், 2-3 சொல்லி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்கள் இருக்கும். நான் இங்கேலாம்னு சொல்லும்போது அப்படின்னு இல்லை, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டணும், நிறைய வரணும். அதுதான் வந்து நம்ம இதில் அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் இதுதான், ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். இனி வந்து எஜுகேஷன் இதுக்கும் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக மாறணும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து நல்ல எஜுகேஷனுக்கான சத்துணவு போட்டால் மட்டும் போகாது. ஏன்னா பிள்ளைங்களை வந்து நல்லா எஜுகேட் பண்ணணும், நல்ல அவங்களுக்கான நான் அது தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ், ஸ்கூலில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு 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 ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி ஏன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வர முடியும்? அட்லீஸ்ட் ஒரு ஹாஃபாவது இருக்கணும்ல, அட்லீஸ்ட் ஒரு 3/4 இருக்கணும்ல, ஒரு முக்கால் அளவாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கணும்ல. இப்போ இங்கே உள்ள ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90% மேலே நானே சொல்லியிருக்கேன், 90-95% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான். வெறும் கொஞ்சம் கையில் என்ற அளவுக்கு தான் அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். இங்கே அதே ஒரு ஒரு குழந்தையுடைய எஜுகேஷன் படிப்பு மட்டும் இல்லை, ஓவரால் குழந்தையுடைய ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இங்கே போகும். எல்லாருமே வந்து முக்கால்வாசி பாப்புலேஷனுமே வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் நாடி போடுறவங்கள தான் இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மக்களுடைய போராட்டம் நிறைய உண்டு இதில். கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த குவாலிட்டி வந்து கம்மியானதும் அவங்க உடனே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலை நோக்கி போகிறதில்ல, இல்லை ப்ரைவேட் ஸ்கூலை நோக்கி போகிறதில்ல. அவங்க ஃபைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. இல்லை நீங்கள் வந்து குவாலிட்டி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணி அவங்க அந்த தேர்தலெலாம் வரும்போது அந்த தேர்தலில் காணிக்கிறாங்க, அவங்களுடைய ஓட்டில் அவங்க அதை காணிக்கிறாங்க. நீங்கள் எனக்கு உங்களுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இங்கே உள்ள அந்த கட்டமைப்புகளை வந்து அதை வந்து சரியாக அவங்க யூஸ் பண்ணலைன்னா ஆளுங்கட்சிகள் அவங்கள உடனே அந்த பதவியிலேருந்தே கீழே இறக்கிடுறாங்க. கேட்டிங்களா? என்ன லேபருக்கு எவ்வளோ நாள் இனி போகும்னு தெரியல. லேபர் வந்து நான் வந்து ஓட்டு போட்டதே தப்பாக போச்சுது, இல்லாத கையில் ஒரு பிளானும் இல்லை, நாடே வந்து ஆஸ்ட்ரேலியாவில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லேபர் நான் சொல்கிறது வந்து இப்போ இங்கே உள்ள யூகேயில் உள்ள ஆளுங்கட்சி. ஓகே, லேபருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுனால இப்போ எனக்கு ஒரு குற்ற உணர்வு ஆயிடுச்சு, இவனுக்கு போய் இது பண்ணிட்டோமே. எனக்கு அப்பவுமே ஒரு அந்த தேர்தலுக்கு முன்னே ஒரு இது இருந்துச்சு, என்னடா இவங்க வந்து ஒரு கையில் ஒரு பிளான் இல்லாமல் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவாங்கன்னா, ஆனால் எப்படி நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்கும்போது அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. நம்ம ப்ரீவியஸ் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் அவர் அதை தான் அடிச்சடிச்சு சொல்லிக்கிட்டாங்க. இங்கே வந்து அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் எப்படி செய்கிறோன்னு என்ன செய்ய போகிறோங்கிறது மட்டும்தான் தெரியாதே தவிர எப்படி செய்ய போகிறோங்கிற எந்த ஒரு பிளான் இல்லாமல் இருக்கிறாங்களே. இவங்க வந்தால் எப்படி ஆகணும், அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறது. வந்தாங்க இப்போ எல்லாத்துக்கும் வேலைகளை எடுத்து விடுறது, எல்லாத்தையும் எடுத்து விடுறது, பெனிஃபிட் கொடுக்குறவனுக்கு பெனிஃபிட்டை கூட்டி கொடுத்துக்கிட்டு நல்ல வேலை செய்து பிழைக்கிற மக்களுக்கு தலையில் வந்து நல்ல மிளகாயை வச்சு அரைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதான் சொல்கிறேன், இந்த ஆட்சின்னு ஒன்று வரும்போது வந்து அவங்கள்ட்ட வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து இட் வான்ட் கோ, நிறைய நாள் இதெல்லாம் நீடிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஏற்கனவே மக்கள் வந்து பொங்கி எழுதுறாங்க இவங்களுடைய அந்த இதில். ஸோ அப்படி தான் நம்ம நாட்டிலையும் வரணும். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, நம்ம நாட்டில் அப்படி வரணும்னா அப்படிலாம் வர முடியாது சிஸ்டர், அப்படிலாம் வர முடியாது மேடம், அங்கெல்லாம் அப்படி இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் மக்கள் நினச்சா கொண்டு வரலாம், ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம். அது நம்ம கையில் தான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது, எப்போவுமே நம்ம கையில் தான். எந்த ஒரு சேஞ்ச் வரணுனாலும் நம்ம கையில் தான் அது இருக்குது.
இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோக்களையும் அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்கிறது. அதுக்காக எங்கள் நாடு ரொம்ப தாழ்ந்த நாடு, நான் இருக்கிற நாடு தான் பெரிய நாடு, அப்படி கிடையாது. நம்ம நாட்டில் எவ்வளவோ வளம் இருக்குது. இந்த நாடுகள்லாம் இருக்கிறத விட எவ்வளவோ வளம் இருக்குது, எவ்வளவோ இது இருக்குது. அதெல்லாம் வந்து ஒழுங்கா ப்ராப்பராக எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு இது இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. நீங்களும் உங்க கற்பனையிலே விட்டுறேன். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு 10 பேர் கையில் மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் கணக்கில் இருக்குது. ஓகே, அந்த ட்ரில்லியன் எல்லாம் வந்து சமப்படுத்தப்பட்டு, ஓகே அதில் ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு போ இருந்தாலும் சமப்படுத்தப்பட்டு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறையும் ஒரு இதுவும் இருந்தாச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லை? எல்லாருமே இங்கே வந்து இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே பிறக்கும்போது வந்து எல்லாருமே வாழ பிறந்தவர்கள். இங்கே உள்ள எல்லா சௌகரியங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும், அப்படி வாழ பிறந்தவர்கள். யாருமே இங்கே வந்து இந்த உலகத்தில் பிறந்துட்டோங்கிறக்காக கஷ்டப்படணும்னு யாருமே வந்து இந்த உலகத்தில் வந்து தோன்றல. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் வாழ பிறந்தவர்கள். ஆனால் வந்து எப்பவுமே கஷ்டத்திலே கிடக்கும்போது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா வறுமைக்கு கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் ஒருவேளை தமிழ்நாட்டில் அதெல்லாம் கம்மியாக இருக்கலாம், பட் ஒட்டுமொத்த இந்தியாவை பற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்னொரு ஆதங்கம் என்னென்னா, நாங்கள்லாம் வெளிநாடுகளில் வந்து அவ்வளவு இது பண்ணி எங்களுடைய வருமானங்கள்லாம் இந்தியாவுக்கு வருது. அப்போ வந்து நிறைய ஏதோ ஒரு விதத்தில் வந்து நாங்கள் ஒரு வேளையில் குடும்பத்துக்கே நம்ம அனுப்பலாம். குடும்பத்துக்கே அனுப்பினாலும் கூட அவங்க போய் கடையில் போய் ஒரு பொருளாக வாங்குறாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரத்திலே வந்து பல பெரிய முன்னேற்றங்கள் வர்றதுக்கு இதுவும் வந்து ஒரு காரணமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நமக்கு வந்து ஒரு ஆதங்கம் வருது. நம்ம இவ்வளோலாம் செஞ்சுட்டும் வந்து நம்ம நாட்டிலுக்கு வந்து இன்னமும் அந்த ஒரு ஃபாஸ்ட் ஒரு மூமெண்ட் இல்லை. மூமெண்ட் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறது இல்லைன்னா நான் சொல்ல வரல. இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த புதுசாக வர்றதெல்லாம் இப்போ இந்த நாடுகளை விடவும் நல்லா தான் வந்துட்டு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கீழே கிடக்கூடிய மக்கள் இன்னும் கீழே தாங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து வரலங்கிறதான் என்னுடைய ஆதங்கம். ஓகே, இதுக்காக தான் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு நாட்டையும் வந்து கம்பேர் பண்ணி பேசுறது, இல்லைன்னா யாரையும் கீழே போடணும், கீழே தள்ளணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கிடையாது. கீழே அந்த நாட்டை பற்றி கீழே தள்ளி இந்த நாட்டை பற்றி கீழே தள்ளி பேசி எனக்கு என்னங்க கியர் ஸ்டாஃபரை எடுத்துக்கிட்டு எனக்கு வேண்ட பிரைம் மினிஸ்டர் பதவியை போட்டு கொடுத்து என்னைய வந்து இங்கே வந்து பூஜை பண்ணி என்னைய இது பண்ணவா போகிறாங்க. ஆனால் போவாங்கங்க, ஏதோ நமக்கு இந்த ஆதங்கத்தில் சொல்ல வந்தால் ஆளுகளுடனே தலைக்கு மீறிதான் எனக்கு. இப்போ பாருங்களேன், அந்த வீடியோக்கு கீழே அட்டாப்புட்டான்னு எல்லாரும் வருவாங்க. ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அனுப்புங்க. எப்படி வந்து அடுத்த எலெக்ஷனில் அவர் வந்து வந்தாலும் வராட்டாலும் அதுக்கப்புறம் உள்ள எலெக்ஷனில் கண்டிப்பாக வருவாருங்கிறது எல்லாருடைய நம்பிக்கையும் தான். ஸோ இளைய தலைமுறைகள் பொலிட்டிக்ஸுக்கு வர்றாங்க, ஸோ அவங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து அவருக்கு நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாமியார் வீடு எங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேயும் வந்து கொண்டு வருவாருன்னு நம்புகிறோம். நிறைய இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் பேருக்கு இதனால் கொஞ்சம் ஒரு மனக்கசப்புகள் வரலாம். நமக்குள்ள மனக்கசப்பு இல்லை, நம்ம எல்லாம் வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். ஸோ அதனால் நிறைய எத்தனை பேருக்கு உங்களால் அந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் கண்ணில் பட முடியுமோ அந்த அளவுக்கு. இப்போ ஒரு டாப்பிக்கை பற்றி ஒரு கருத்தை பற்றி நம்ம பேச தான் அந்த ஆட்சி அமைப்பாளர்கள்ட்ட போய் அது வந்து போய் சேரும். அவங்ககிட்ட வந்து ஒரு தடவை போய் சேர்ந்தா போறாது, பல கோடி தடவை போய் சேரும்போது தான் வந்து அதுக்கான மாற்றங்கள் வரும். உலகத்துல எல்லா நாடுகளிலும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது, நம்ம நாட்டிலே அப்படி நடக்குங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஓகே, இந்த வீடியோ நான் இதை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். until then bye.